இன்றைய புத்தகம் கலந்தாய்விலே பாகம் 3 உன்னை அறிந்தால் அதாவது ஞான தத்துவத்தின் ஒரு பார்வையாக தற்போது சிந்திக்க இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நல்கி அனைவருக்கும் மிக்க நன்றி. நாம் இதுவரை அகச்சாய்வு பயிற்சியில் தற்சோதனை செய்து நம்மை சீர்படுத்தும் வரிசையில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலையை ஒழித்தல் என்கிற பயிற்சியினை எவ்வாறு மேற்கொள்வது என சிந்தனை செய்தோம். இதையெல்லாம் சிந்தனை செய்தது யார் என எண்ணும்போது நான் தான் ஆராய்ந்தேன் என சொல்கிறோம். நான் தான் எனது எண்ணத்தை சீர்படுத்தினேன், நான் தான் எனது சினத்தை ஏற்படா வண்ணம் ஆராய்ந்து தவிர்க்கிறேன், நான் தான் என்னுடைய கவலைகளை ஆராய்ந்து அதை எவ்வாறு சரி செய்வது என வழிகளை வகுத்தேன். அப்படியாயினேன் அந்த நான் யார்? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நான் யாருன்னு கேட்டால் நமக்கு ஒரு சினிமா படம் ஞாபகம் வரும். உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் அப்படின்ற பாடம். இது பாடோடைய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, எப்படி நம்மளோட செயல்களை சீர்படுத்தி வாழ்க்கையில் போராடி புற இன்பங்களை நல்லபடியாக இருக்கலாம், அந்த மாதிரி கருத்துக்கள் அதான் நிறைய இருக்கும் அதில். ஆனால் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அகத்தில் இருக்கிற குணங்களை எப்படி சீர் பண்ணி அதனால் தானாகவே புற வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்காக தான் அகத்தில் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க இருக்கிறோம். அதனால தான் அருத்தந்தை நம்ம மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த அரிய தத்துவத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி பலன் கிடைக்கும். எல்லா ஆன்மாக்களும் ஒன்றே என்ற உணர்வு ஏற்படும். இதனால் மனம் விரிவடைகிறது. மற்றவர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்போம். இதனால் வாழ்வில் பழி செயல்கள் ஏற்படாது. இதை புரிந்து கொண்டால் மன மீறி ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படும். நம்முடைய தன்முனைப்பு நீங்கும், இறை உணர்வு உண்டாகும், ஆன்ம உணர்வு உண்டாகும், பிறவின் நோக்கம் விளங்கி இன்பம் மயமாகும், மன தூய்மையில் அக்கறை ஏற்படும், அறிவு நல்லதே எண்ணும், ஆசைகளின் எண்ணிக்கை சுருங்கும், சினத்தை தவிர்ப்போம், கவலைகள் ஒழியும், பிறவிப்பணி நீங்கும், இறை வாழ்க்கை இணைந்த உலக வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பத்துடன் அமைதியுடன் வாழலாம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கார். இப்போ மகரிஷிக்கு முன்னாடியே இந்த நாணய தத்துவத்தை உலகத்துக்கு சொன்னது நம்ம ரமண மகரிஷி தான். அதுக்கு முன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் எல்லார்கிட்டையும் ரொம்ப அதிகமாக இந்த தத்துவம் போய் சேர்ந்தது ரமண மகரிஷியோடு தான். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இளையராஜா நிறைய அதை பற்றி பேசியிருக்காரு, ரமண மகரிஷியோட இந்த தத்துவங்களை. அதேமாதிரி கிரேசி மோகன் நகைச்சுவை நகைச்சுவை சினிமாலாம் எடுத்திருக்காருல, அவரும் ரொம்ப இந்த அவரோட புக்கெல்லாம் அப்படி படிச்சுட்டு அதாவது இது நாணய தத்துவத்துக்கு மீறி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. பால் பிரிண்டன் ஒரு பெரிய எழுத்தாளர், சிந்தனையாளர், ரமணர்கிட்ட நான் உங்கள்கிட்ட தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வரும்போது அவர்கிட்ட ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி பெரிய புக்கெல்லாம் போடணுன்னு சொல்லிட்டு வரும்போது, இல்லை நீ முதல்ல நீ யாரும் போய் தெரிஞ்சுன்னு வாப்பான்னு சொல்லி அனுப்புகிறாராம். அப்புறம் அவர் போய் அதை பற்றி யோசித்து எல்லாம் ஆகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியாக நான் புதுசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவர் இந்த ஆராய்ச்சி விட்டுட்டார். நம்ம நன்மனை ஐயா இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த முக்கியமானதில் பார்த்திங்கன்னா தன்முனைப்பு எப்படி எதனால் வருது, தனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தால் தான். உலகத்தில் இன்றைக்கி எல்லோரும் இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய எல்லாம் அவங்கவுங்க தனித்தனி பிரிஞ்சு வாழ ஒரு கூட்டு குடும்பம் இல்லாததால் என்ன ஆயிடுச்சுன்னா பசங்களும் எல்லோரும் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு மறக்கிறதால ரொம்ப அதிகமான ஒரு தன்முனைப்போடு வளர்கிறாங்க. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாமல் வளர்கிறாங்க. அது இப்போ நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ அப்படின்றது தன்முனைப்பு. ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னா எல்லாமே
இப்போ எனக்காக தான் ஒரு 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 ரஜினி படத்தில் கூட ஒரு வில்லன் சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீடாக இருந்தால் நான் வந்து மாப்பிள்ளையாக இருக்கணும், துன்பகரமான வீடாக இருந்தால் நாங்கள் தான் அந்த மாதிரி எடுக்க தான் மாறலாம் வேணுன்ற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் யூகோமேனியாக்குனா இப்போ அவன் வந்து இந்த எல்லாத்தையும் தனக்கு உண்டானதை வாங்கி வச்சுப்பாங்க எல்லாத்தையும் வீட்டில். அப்புறம் யூகோமேனியாக்கள் அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு கூட போய் பார்த்தா இது நான் பண்ணது, அது நீ பண்ண என்ன பண்ணது, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அப்புறம் மெக்லோமேனியான்னு இப்போது ரீசெண்டாக ஒரு அரசியல் தலைவர் தோற்று போனார்ல, அவரை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விதவிதமாக ஈகோன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க, இன்றைக்கி ரொம்ப மோசமாக சமுதாயத்தில் பாதிப்பாக இருக்குது. இப்போ மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் விலங்குகள் இருக்கும். என்னென்னா ஒரு தேவை, அதோட இப்போ பசியாக இருக்குது, ஒரு விலங்கை வந்து அழைச்சது, அந்த நேரத்தில் வந்து மற்ற விலங்கை சாப்பிட அது விடாது, டக்குனு இது சாப்பிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் உடனே பார்த்திங்கன்னா அது மற்ற விலங்கை சாப்பிட்றதுக்கு விட்டுட்டு போகும், ஒன்றுமே அதை பற்றி அதை கேரே பண்ணிக்காது. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை, ஆசை கொஞ்சம் நிறைவேறினாலும் திருப்பி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரொம்ப அதிகமான ஆசையால் மனிதன் வந்து துன்பப்படுறான் பார்க்குறோம் நம்ம. இப்போ அதே போல் இப்போ நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு உண்மையான தொண்டு மற்றும் ஈகையில் ஈடுபடும் போது தான் என தன்முனைப்பு குறையும் அல்லது குறைந்தே ஆக வேண்டும். அப்படி குறையும் பொழுது தான் அது துண்டாகவும் கருதப்படும். தன்முனைப்பின் உச்சத்தில் கொண்டு ஒருவர் தொண்டு செய்கிறார் என்றால் அது துண்டே அல்ல என்றும் முடிவு செய்யலாம். சமுதாயத்தில் நாம் பார்க்கும் பெரும்பாலான தொண்டுக்கான செயல்களில் அமைப்பின் பெயருக்கும் அவர்கள் செய்யும் தொண்டுகளுக்கும் சம்மந்தமில்லாமல் இருக்கும். உண்மையான தொண்டுக்கான புரிதலும் விளக்கமும் இல்லாமல் இருக்கிறது. இப்போது அதுக்கு வந்து அதாவது ஒரு இப்போ நம்ம கையில் கிடைக்கிறது நம்ம கொடுக்குறோம், அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு இப்போ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க தேவைக்கு அதிகமான பொருள் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி எதாவது கொடுத்தா நமக்கு புண்ணியம் கிடைக்குன்னு போய் ஏதாவது அதை வந்து விளம்பரப்படுத்துறது. அப்புறம் ஒரு ஒரு சங்கமோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்திக்கின்னு இது மூலமாக நாங்கள் இது பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு போட்டு பெருசாக அங்கே பேர் எல்லாத்தையும் எழுதிக்கிறது. நீங்கள் இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் பெரிய பெரிய புண்ணிய அது உபயதாரர்கள் அது இதுன்னு போட்டு அவ்வளோ பேரை போட்டிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி இதுவே வந்து பெரிய தன்முனைப்பு அப்படின்னு ஐயா மகேஷ் சொன்னதை ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் பற்றி சொல்லியிருக்காரு. திருவருட் சொல்வாரில் வர திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் அவர் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருந்தார்னு. அதாவது அவருக்கு என்னென்னா, இப்போ இவர் திருநாவுக்கரசர் வந்து சமய மதத்தில் வந்து சூழை நோய் வந்து அப்போ சைவத்துக்கு மாறி இவராக தொண்டு செய்கிறதே ஒரு பணியாக அதை கேள்விப்பட்டு நம்ம அவர் இந்த அளவுக்கு இருக்கிற நம்ம அவரை தவிர வேறு யாரும் இந்த உலகம் நம்ம பேர் சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு அவர் மேலே ரொம்ப பாசம் ஏற்பட்டு வீடு எந்த பொருள் எதிர்பட்டாலும் திருநாவுக்கரசுன்ற பேர் தான் வச்சுருப்பாராம். பசங்க பேரை வந்து பெரிய திருநாவுக்கரசு, சின்ன பையன் பேர் சின்ன திருநாவுக்கரசு, அந்த மாதிரி தான். இதை வந்து திருநாவுக்கரசர் கேள்விப்பட்டு அவரை பார்க்க வராரு. இவர் வந்து சொல்லாமல் நான் ஒரு சிவனடியார் வந்திருக்கிறேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த பேர் வச்சுருக்கீங்கன்னா அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார் அப்பூதியடிகள். அப்படின்னு இவ்வளோ பெரிய நீங்கள் இப்போ அப்படின்னு அவரை திரும்ப கேட்கும்போது அவர் ரொம்ப கோவப்பட்டு, நீங்கள் வந்து சிவனடியாரை பார்க்குறேன், இல்லைன்னா நான் வந்து என்னோடய கோபத்துக்கு நீங்கள் உங்களுக்கு துன்புறுத்த வேண்டியிருக்கும், உங்களுக்கு அவரை பற்றி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் அவர் சொல்கிறாரா, நான் தான்ப்பா அந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப வணங்கி அவருக்கு வந்து அவரு கூட சேர்ந்து தொண்டு செய்கிறத நன்மை ரொம்ப அந்த படத்தில் வர அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இது வந்து அப்போ என்னென்னா எவ்வளோ தூரம் தொண்டு அப்பூதியடிகள் செய்தாலும் அதை வந்து தன் பேரை சொல்லிக்கல, என்னோட குரு பேரை தான் சொல்கிறார். அப்போ அவருக்கு வந்து அதனால தான் அவரும் ஒரு 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாராக சேர்த்துருக்காங்க. இப்போ ஒரு விளக்கை ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க, விளக்கை வந்து சுற்றி நல்லா வெளிச்சம் வரும், ஆனால் அந்த விளக்கு கீழே கொஞ்சம் இருள் இருக்கும். அந்த மாதிரி
இந்த மாதிரி நன்கு நிறைய படித்தவங்க நிறைய செல்வந்த இந்த மாதிரி அவங்க தான் ரொம்ப அதிகமான ஒரு தன்முனைப்பு இருக்கிறத நம்ம சமுதாயத்தில் இப்போ பார்க்குறோம். இந்த தன்முனைப்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா இன்னொரு இப்போ நமக்கு எல்லாம் நம்மாழ்வார் கதை தெரியும். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு. அப்போ அவரோட குருவான திருக்கட்சி நம்பிக்கை நீ போய் திருக்கோஷூர் போய் திருக்கோயில் நம்பிக்கையிட்ட போயிட்டு 8 எழுத்து மந்திரத்தை அதனோட அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ, அது உனக்கு நல்லா பயனாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் கிளம்பி போகிறாரு. அது அங்கேருந்து 120 கிலோமீட்டர் ஒரு 4 நாள் ஆகுது நடந்தே போனாலே போகிறாரு. ஆனால் அவர் திருப்பி இப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டேன் திரும்பி போ அப்படின்னு அமுச்சு விட்றாரு. இந்த மாதிரி 17 முறை வீட்டை போய் வராரு. அவர் திருப்பி சொல்லிக் கொடுக்கல, திருப்பி அமுச்சிடுறாரு. அடுத்து 18ஆவது முறை போகும்போது தான் அவர் கூப்பிட்டு நான் உனக்கு இப்போ சொல்லித்தரேன், ஆனால் நீ இதை ரொம்ப நல்லா இப்போ ஒரு சீடர்கிட்ட தான் பின்னாடி நீ சொல்லித்தரணும், எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி எதாவது பண்ணால் உனக்கு துன்பம் வரும்னு சொல்கிறாரு. அப்புறம் இவருக்கு ஒரு மாதம் அங்கேயே அவர் கூடவே இருந்து உபவாசம் இருந்து 1 மாதம் கஷ்டப்பட்டு அவர் கூட அவர் பண்ணிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை சொல்கிறார். இவர் நம்ம என்ன பண்ண திருக்கோஷம் அந்த மண்டபத்து மேலே ஏறி போய் எல்லாரும் ஜனங்களை கூப்பிட்டு அது அந்த ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி அந்த அதனோட அந்த மந்திரம் பலம்லாம் சொல்லிட்டு கீழே வர்றார். இவர் குரு பார்த்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, உனக்கு தானே இப்போ எல்லாம் துன்பம் வரும், நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது இல்லை குருவே, இது எல்லாருக்கும் பயன்படட்டும், அதில் யார் யார் இப்போ சரியாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க அதுக்கு பயனடைஞ்சுன்னு போயிட்டோம். அது ஒரு இந்த மாதிரி எல்லாருக்கும் பயனடைவதால் அதனால் எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாராம். இப்போ அந்தளவுக்கு சொன்னதால் தான் அவருக்கு நம்மாழ்வாருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அவரை நம்ம எல்லோரும் வழிபடுறாங்க. ஏன் 17 முறை அவருக்கு திருப்பி அமைச்சார்னா, இவர் வந்ததும் ஒரு திருக்கூட்டம்பை வாசலில் நான் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். நான் செத்த பிறகு போய் வா அப்படின்னு சொல்லுவாராம். நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் குரு. இந்த மாதிரி 17 முறையும் திருப்பி அனுப்புகிறார். 18ஆவது முறை அவர் என்ன சொல்கிறார், அடியேன் ராமானுஜர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் அப்புறம் உள்ளே கூப்பிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறார். அப்போது அந்த இது இருந்தால் அந்த செருக்கு இருந்தால் ஒரு இந்த தகுதியானவன் இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார். அதனால தான் 17 முறை அவர் திருப்பி அனுப்புகிறார். இது மாதிரி நம்ம நாயன்மார்கள் அவங்க கதைகள்லாம் கேட்கும்போது அப்படியே இப்போ எந்த அளவுக்கு அவங்க தன்னை வருத்திக்கின்னு இறைநிலையை அடையணும்னு இருந்தாங்கன்னு தெரியும். அதே நேரத்தில் அவங்க எல்லாமே அடியேன் 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 தான் சொல்லுவாங்க. அவங்க இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளிதாசர் கூட சபையில் மன்னிக்கணும் வாழ்க வளமுடன் போஜராஜன் சபையில் காளிதாஸ் தான் மகாகவி காளிதாசர் பெரிய புலவர். அவர் நல்லா பாடுவார். அது ரொம்ப ஒரு அரசு ரொம்ப பாராட்டுவார். ஒரு நாள் அவர் அடுத்த நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வழி தவறி, அப்போலாம் காடுகள் தான் நிறைய, எங்கள் ஊர்கள்லாம் கம்மி, காட்டு வழியாக போயிட்டார். பக்கத்தில் ரொம்ப தூரத்தில் ஒரு குடிசை சின்ன கிராமம் இருக்குது, அங்கே ஒரு குடிசை இருக்குது. நேராக போகிறாரு. அங்கே போனால் ஒரு பெண் வராங்க. அவங்கக்கிட்ட போய் எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. நான் விருந்தாளி அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க, உலகத்தில் 2 பேர் தான் விருந்தாளி, ஒன்று செல்வம், இன்னொன்று இளமை. இவர் என்ன இல்லைம்மா நான் பயணி, இந்த பக்கம் போகிற பயணிமா அப்படிங்கிறாரு. உலகத்தில் 2 பேர் தான் பயணி, சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று அப்படிங்கிறார். நான் ரொம்ப விடாக்கண்ணன் தெரியுமா, உங்கள்கிட்ட தண்ணி வாங்காமல் நான் போகிறதில்ல அப்படிங்கிறார். உலகத்தில் 2 தான் விடாக்கண்டன், ஒன்று நகம், 2வது தலைமுடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா பொறுமையை சோதிக்காதம்மா, உலகத்தில் 2 தான் பொறுமையானது, ஒன்று பூமி, 2வது மரம். மரம் வெட்ட வெட்ட பழம் கொடுக்கும் அப்படின்னு.
ஏன்னா அப்போ நான் என்ன முட்டாளா, நான் தண்ணி கேட்குற கொடுக்க மாட்டேங்கிறேன். உலகத்தில் இந்த நாட்டில் 2 பேர் தான் முட்டாள். ஒன்று வந்து எல்லாரும் வஞ்சமாக போகிறாங்க அரசனை. அவன் அரசன் வந்து அதை வச்சு இப்போ நாம் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு முட்டாள். அந்த அரசன் வந்து ஒரு புலவனுக்கு, அந்த தலைமை புலவனை வந்து அவ்வளோ தூரம் போகிறான். அதை புலவன் கேட்டு ரொம்ப புலகாங்கன்னு அலைகிறானே, அவன் அது இன்னொரு முட்டாள். இதில் நீ யாருன்னு கேட்குறேன். அப்போ தான் இவருக்கு ரொம்ப நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த அம்மா காலில் விழுந்து அதுக்கப்புறம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனதால் போய் அந்த அவருக்கு இருந்த செருக்கு குறைஞ்சா கதை வருதுங்க. அதாவது இந்த புகழ்ச்சி வந்து பெரிய ஒரு போதை மருந்து. அதில் வந்து அடிமையானவங்க மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். மகரிஷி எல்லா தத்துவத்தையும் நமக்கு கொடுத்த பிறகு தான் இந்த நான் யார் தத்துவம் இருக்குது. அப்போ தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் வந்து இந்த நம்மளோட மூலம் எதுன்னு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை வந்து உயர்த்தத்துக்கு அந்த மாதிரி ஒரு விளக்கமாக கொடுத்துருக்கிறார். இப்போ நான் யார் அப்படின்னு நம்ம ஆராயும்போது, இப்போ நான் என்னுடைய பெயரா, எனக்கு வந்து இப்போ பிறக்கும்போது பிறக்கலை. அப்புறம் இப்போ ஒருத்தர் இப்போ இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து உடல் தான் சொல்கிறோம், அதுக்கு பெயரே சொல்கிறதில்ல. ரெண்டாவது நம்ம வளர்ந்து வரும்போது என்ன பண்ணுறோம், நிறைய பேர் இப்போ அந்த பேரை மாற்றி வேறு ஒரு ஸ்பெல்லிங், நியூமராலஜி படி வேறு ஒரு ஸ்பெல்லிங் போட்டு வேறு பேரை மாற்றிக்கிறாங்க. அப்போது எப்படி வந்து அந்த பெயர் வந்து அந்த கொடுக்க முடியும்? இல்லை. அப்போ இந்த உடலாக இப்போ இது எனது கை, இது எனது கண் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் எனது அப்படின்னு வருதில்ல. அப்போ வேறு ஏதோ ஒன்று தான் இந்த கையோ இந்த காலோவோ சொல்லுது. அப்போ அந்த நான் யார்? ஆமாம். அப்போது நான் வந்து அந்த என்னுடைய மனசு தான் சொல்லுது. மனசா? அப்போ எப்படி ஆனால் நானே என்ன சொல்கிறேன், எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்கிறேன். அப்போது எனக்கு மனசு சரியில்லை நான் சொல்கிறேன்னா அந்த நான் யார்? அது அப்போ அடுத்தது வந்து அப்போ என்னோடய உயிர், ஏன்னா உயிர் தானே சொல்லுது. ஆனால் எனக்கே ரொம்ப அதிகமாக வலிக்கும் போது இல்லை யாராவது துன்பப்படும் போது என்ன சொல்லுவேன், எனக்கு உயிரே போயிடுது. எனக்கு இப்போ அதாவது அந்த உயிரை தனிப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம். அப்போது எது அது உயிர்? அப்போ ஆனால் எனக்கு யாராவது வந்து என்ன உனக்கு மனசு இருக்குதா, உனக்கு உயிர் இருக்குதான்னு ரொம்ப கேட்டாலாம் ரொம்ப வந்து நமக்கு அது தெரியாது. இப்போது ரொம்ப அதனால் நம்ம கோவப்பட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் ஒருத்தர் வந்து அறிவு இருக்குதான்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், டக்குன்னு கோவம் வரும். அதாவது இந்த உயிரையும் மனத்தையும் இயக்குகின்ற நமக்கு உள்ள ஒரு அறிவான ஒரு சின்ன செயல் இருக்குல்ல, அந்த அறிவு தான் வந்து நான். இந்த அறிவு எங்கேருந்து வந்தது? அதுதான் உடலுக்குள்ளே செயல்பட்டு நம்மளை இயக்கிறது. அதுதான் நான். இப்போது நான் எங்கேருந்து வந்தேன்? இப்போ என்னோடய தாய் தந்தைகிட்டேருந்து வந்தேன். அவங்க யார்கிட்ட வந்தாங்க? அவங்க தாய் தந்தைகிட்ட வந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக நம்ம போகும்போது ஒரு ஆதி மனிதன், அந்த ஆதி மனிதன் எங்கேருந்து வந்தான்? விலங்குலேருந்து வந்தான். அந்த மாதிரி அப்புறம் பூச்சிலேருந்து வந்தான், அப்புறம் பூவிலேருந்து வந்தான். அந்த மாதிரி போனால் ஏதோ ஒரு பொருளில் போய் நிற்கும். அந்த பொருள் அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் இறைவன். முதல்ல அந்த மெய்ப்பொருளோ அந்த பரமணுவோ அசைந்து ஒவ்வொரு அழுத்தத்தால் மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொரு பொருளாக வேலை அந்த மெய்ப்பொருள் அசைந்து அதுதான் வந்து அந்த உயிராக நம்ம உடம்புல இருக்கிறது. அந்த மாதிரி இந்த மாதிரி என்னும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே அந்த அழுத்தத்தால் உருவானது, அந்த உயிரால் உருவானது போது இப்போ இந்த புக்கு இருக்குது. இந்த புக்கு வந்து அதுக்கும் ஒரு உயிர். அதே மாதிரி இந்த அறிவு. ஆனால் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இதுக்கு மட்டும் உயிரும் இருக்குது, கூடவே அந்த அடிப்படையான அறிவும் இருக்குது. அது அந்த ஜடப்பொருள் அது வந்து இயக்க ஒழுங்குன்னு சொல்லுது. அதாவது அந்த தன்மை, அது இப்போ இங்கிலீஷில் வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அது எதனால் உருவானது, அது எந்த சேர்னால் அது உட்காரத்துக்கு உண்டானது. அந்த மாதிரி அது வந்து
அந்த செயலை செய்யறதுக்காக உருவான பொருள், அது அந்த செயல் செய்யுது, அவ்வளோதான். ஆனால் மனிதனுக்கு மட்டும் 6வது அறிவு வந்து அது செயலை மாற்றி செய்யக்கூடிய மாதிரி, இல்லை அது எண்ணத்தால் வந்து ஒரு செயலை மாற்றுறதோ இந்த மாதிரி ஒரு செயல் செய்யறதுக்கோ ஒரு வழிமுறை இருக்குது. இது நம்ம பாரதியார் வந்து ரொம்ப இந்த எளிமையான சொல்கிறாரு, மன்னிக்கணும். அதாவது சொல்லடா, இது வந்து பாரதியார் பாடல் 66ன்னு பேர். சொல்லடா அரியன்று கடவுள் எங்கே சொல், நல்லதொரு மகன் சொல்வான் தூணிலுள்ளான் நாராயணன் துரும்பியுள்ளான் என்றான். அதாவது இது வந்து இந்த பிரகலாதன் கதை அதில் வரும் இல்லையா, அதே மாதிரி அதில் அப்படியே கண்டினியூஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்டு. அதில் உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றும் இல்லை, ஊர் வனமும் பரவப்பணமும் நேரே தெய்வம், பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர், வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலுமிங்கு பலபலவாம் தோற்றம் கொண்டே ஏழுகின்ற ஜலப்பொருள் அனைத்தும் தெய்வம், எழுதுகோள் தெய்வமர்ந்த எழுத்தும் தெய்வம், எல்லா தெய்வம்னு பாடுறாருங்க. இப்போ இதில் அந்த பிரகலாதன் கதை வந்ததில்லை, அதை ஒரு பிரசங்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா தூணிலிருந்து இப்போ நாராயணன் வந்து தீமையான ஒரு செயல் செய்யக்கூடிய இரண்யகசிபு வந்து அழித்தார், இப்போ எல்லாமே சுற்றி எல்லாமே தீமை செய்கிறாங்க, ஏன் இப்போ நாராயணன் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பிரசங்கம் செய்கிற சொன்னாராம், ஆமாம்ப்பா அவரும் வர்ணம் தான் வெயிட் பண்ணுறாரு, ஆனால் ஒரு பிரகலாதம் இல்லை யாரும், அதனால் எப்படி வர முடியும் அவரால் அப்படின்னு சொன்னாராம். இப்போ இதுவே தான் நம்ம சிவபுராணத்தில் பாருங்கள், விண்ணிறந்தும் மண்ணிருந்தும் விக்காய் விளங்க ஒளியாய் என்னிறந்து இல்லை இலாதானே நின்பெருஞ்சீர் அப்படின்னு பாடல் வருதுங்க. நம்ம மகடேசி என்ன சொல்லியிருக்கோம் அதை பற்றி இந்த ஒரு நல்ல அருமையான இறையருள் பற்றி நல்ல பாடல் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு அறிவுதனை பெற்றுக்கொண்டால் இப்பெரிய பேரண்ட நிகழ்ச்சிகள்லாம் முந்தி நடு முடிவு என்ற முழு விளக்கம் முற்றறிவும் கருணையினால் கிட்டுமோ, நான் அந்த ஒரு பேரறிவை அடைந்து விட்டேன், அழுத்தமனும் ஆற்றலதே பேராதாரம், சிந்திக்க சிந்திக்க சிவம் பேரண்டம், ஜீவன் இவை வெளி விண்ணில் அடங்க காண்போம் அப்படிங்கிறது. மகரிஷி வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு தன்மனைப்பு புகழ் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் தவம் கொடுத்துருக்காங்க. தவத்தில் வந்து நம்ம அமைதியாக இருந்து நம்ம குணங்களை சீர்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அவரோட அவாவாக இருக்குது. புகழை வந்து நம்மளாக தேடி போகக்கூடாது, புகழ் தானாக வரணும். இப்போ அது ஐயா அவங்க திருவருட்செல்வரில் இன்னொரு அந்த அதாவது திருஞான சம்பந்தர் அப்பார் பற்றி சொல்லும்போது அந்த ஞானசம்பந்தம் ஒரு கோயிலில் போய் திறக்காத ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடினது திறக்குது. திரும்ப வந்து கதவு மூட ட்ரை பண்ணும்போது அப்போ ஒரு 3 பாட்டு பாடுறாரு திருநாவுக்கரசர். அதுக்கப்புறம் தான் அந்த கதவு மூடுது, முதல் பாட்டுக்கே மூட மாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் எடுத்துப்பார். அந்த குழந்தை ஒரு பாட்டுச்சு, அதுக்கே வந்து கதவு திறந்துருச்சு. ஆனால் நான் 3 பாட்டு பாடினதுக்கப்புறம் தான் கதவு மூடுது. அப்போ நான் இன்னும் என்னோடய கர்மவினைகள் நிறைய இருக்குது போல இருக்குது, இன்னும் இறைவன் நமக்கு அருள மாட்டாங்கிறான சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அதுக்கு ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க ஐயா, நீங்கள் வந்து நான் பாடினது வந்து அவ்வளோ நல்லா இல்லை போல இருக்குது, அதனால தான் இறைவன் வந்து உடனே கதவு திறந்துட்டார். நீங்கள் பாடினது கேட்டு அவருக்கு மயங்கிட்டார், அதனால் நீங்கள் பாட அவர் கேட்டுனே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத, அதாவது தன்னை வந்து பெருமை கொள்ளாமல் அடுத்தவங்களை வந்து அவங்களோட பெருமையை சொல்கிற மாதிரி அந்த ஒரு கதை வருது. இப்போ இந்த நாயன்மார்கள்லாம் வந்து நான் சின்ன வயசில் இந்த கதையை படிச்சிருக்கிறேன்.
அப்போ வந்து படிக்கிறதுக்கும் இப்போ தான் தத்துவங்கள் தெரிஞ்சு அதை படிக்கும்போது அதில் உள்ள அர்த்தம் ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி இருக்குது. இரண்டாவது, ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து இந்த அளவுக்கு அவங்க இறையருளை பெறக்கூடியதுக்கு எந்த மாதிரி அவங்க தகுதிப்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போனால் எனக்கு நான் வந்து முருகர் சிலை இருக்குது பார்க்குறேன், கும்பிட்றேன், அம்மன் சிலை அது பார்க்குறேன். சிவனை பார்க்கும்போது அது லிங்க வடிவில் இருக்குது. லிங்க வடிவில் தான் நமக்கு தெரியுது. உள்ளே வந்து சிவன் இருக்கிறது அந்த உருவமைப்பு தெரியுமா? எப்போ தெரியுதுன்னா அவங்க அலங்காரம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா தெரியும். சாதாரணமாக இருக்கும்போது தெரியறதில்லை. அப்போ கூட வந்து நமக்கு அவங்க என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி தான் நமக்கு தெரியுமே தவிர எனக்கு வந்து தெரியறதில்லைங்க உள்ளே வந்து சிவன் இருக்கிற மாதிரி. ஆனால் கண்ணை பாருங்க, அவர் வந்து அந்த மலை மேலே வரும்போது அந்த சிவன் சிலை இருக்குது, லிங்கம் இருக்குது. அதை பார்த்தா ஐயோ சிவன் இந்த மாதிரி ஒரு வெயிலே மழையில் கஷ்டப்பட்டு சின்ன ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து அவருக்கு என்ன உணவு கிடைக்குதோ அதை கொண்டாந்து படைக்கிறாரு. அப்போ அந்த அன்பை பார்த்து தான் சிவகோச்சாரர்கிட்ட போய் சிவன் வந்து நீ அவன் அன்பை வந்து தப்பாக புரிஞ்சுன்னு இருக்க, நீ அடுத்த நாள் வந்து பார்க்க சொல்கிறாரு. அப்போ தான் அவர் கண் இல்லை ரத்தம் வர மாதிரி காமிச்சு இவர் கண்ணை எடுத்து வச்சு அவர் வைக்கிறார். அப்போது ஒரு அப்பராருக்கு வந்து 83 வயசு ஆகிடுச்சு, எனக்கு அருள் கிடைக்கலன்னு கேட்குறாரு. ஆனால் அவருக்கு பாருங்கள் 6 நாளில் அவருக்கு சிவன் வந்து காட்சிதலை தான் அவர் சிவநிலை அடைந்து தான் நமக்கு அந்த கதை வருது. அந்த மாதிரி தான். அதாவது எல்லாருமே இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தன் பெருமைகளை சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்களை வந்து எந்த அளவுக்கு உயர ஸ்தானத்தில் இருக்காங்க அதை பற்றி தான் பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏதோ ஒரு மகான் படம் வச்சு வீட்டில் வணங்குறாங்க, அவர்கிட்ட போய் வேண்டுறாங்க. அவர் வந்து எனக்கு இந்த பொண்ணும் பொருளும் அதிகமாக கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த அவங்க வச்சு வணங்குற மகான்கள்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. அது மேலே பொருள் நாட்டம் இல்லாதவங்கள தான் இருந்தவங்க. மகரிஷி இந்த நாணய தத்துவத்தை நாயன்மார்கள் தொண்டு செய்ய வேண்டும் உயர்வா அப்படின்னு அவர் எண்ணதால் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பொட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அரசன் வந்து முதுகில் அடிக்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் முதுகில் வந்து அடிப்பாடுற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. நம்ம வந்து என்ன முதுகில் அடிப்பணம் தோணுச்சு, அவர் புட்டு சாப்பிட்டார்ல அந்த உணவு ஏன் வரல நம்ம கேட்டணும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். கீதையிலையும் கண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த நம்ம மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் கொடியும் நானே, எல்லாம் நான் தான் சொல்கிறாரு. அதான் நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு, காக்கைக்குருவி எங்கள் ஜாதி, அது வந்து உயிர் உள்ளது, அதனால் எங்கள் ஜாதின்னு சொல்லியிருக்காரு. கடலும் மலையும் எங்கள் கூட்டம், அது ஜடப்பொருள், அதனால் கூட்டம்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஆண்டவன் வந்து அனைத்திலும் இருக்கிறான், அனைத்துலமாகவும் இருக்கிறான்னு புரியணுங்க. அதாவது மகரிஷி வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு பொருளும் வந்து மூலப்பொருள் வந்து சிறு சிறு அணுவால் ஆனது தான். அந்த அணுக்களின் கூட்டம்தான் ஒரு பொருள். அதாவது இந்த ஒரு பழம்னா அந்த பழம் வந்து சிறு சிறு அணுவாகி ஒரு நிகழ்ச்சியாக தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த சேர் வந்து சிறு சிறு அணுவாக கூடி இருக்கும் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்குறோம், பெரிய ஒரு அரசியல் மீட்டிங் போடுறாங்க, ஒரு 4-5 நாள் ஆகுது, எல்லா அந்த மீட்டிங் அன்றைக்கி நடக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் அந்த கூடுறாங்க. அது நிகழ்ச்சி. அது முடிஞ்சதும் எல்லோரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. திருப்பி ஒரு வாரம் கழித்து அந்த இடத்துல வேறு ஒரு மீட்டிங் நடக்கும். அதே மாதிரி வெவ்வேறு ஜனங்கள் வந்து கூடுவாங்க. அது நிகழ்ச்சி. அந்த மாதிரி தான் உலக வாழ்க்கையுமே. அதாவது நம்ம மனித வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்தையே வந்து எனக்கு தான் சொந்தம் நம்ம இப்போ வந்து ஆசைப்பட்டு அந்த மாதிரி நினச்சிக்கின்னு இருக்கிறோம். அது இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே வந்து இப்போது ஒரு ஆதார் அப்டேஷனுக்காக போகிறோன்னு வச்சுங்க, ஓடிபி வரும்.
கேஸ் புக் பண்ணால் ஓடிபி வருது. ஏன்னா ஒரு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓடிபி வருது. ஒவ்வொன்றும் ஒரு டைம். ஆதாருக்குன்னா 2 மணி நேரம், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சில 5 நிமிஷம், சிலது 1 நிமிஷம், அந்த மாதிரி தான் அந்த ஓடிபியோட வேலிட் பீரியட். அந்த மாதிரி தான் நம்மளுமே நம்ம மனித வாழ்க்கையும் ஓடிபி வரும்போதே ஒரு டைமோடு தான் வரும். அந்த டைம் முடிஞ்ச பிறகு போயிடும். அப்போ அது இந்த நடுவில் வந்து நம்ம அது வரைக்கும் தான் நம்ம வேலிட். இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ சமீபத்தில் எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 76 வயசு 75 இருப்பார். அவர் இறந்து 2 நாள் கழித்து இங்கே எல்லாம் எலக்ட்ரிக்கல் கிரிமெட் வரைக்கும் அதில் போய் வச்சோம்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் சின்ன சொம்பில் அதில் ஒரு பாதி தான் அதோட மொத்த அந்த உடம்போட சாம்பல். அப்புறம் அதை எடுத்து போய் கடலில் கரைக்கும் போதே ஒன்றுமே அப்படியே டக்குன்னு மறைஞ்சி போச்சு. அப்போது இவ்வளோ பெரிய உடம்பு நிகழ்ச்சி. அப்போ அந்த பொருள் கரைஞ்சது பாருங்கள், தண்ணியில் கரைஞ்சி அது ஆவியாவதில்லை, அது விண்ணோட கரையுதில்லை. அதுதான் பொருள். அப்போ அந்த மூலப்பொருளான நம்ம மகரிஷி தத்துவம் இது எல்லாமே ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்கிறோம், எந்த ஒரு வெளியாக இருக்கிறது தான் விண்ணாக உருவெடுத்து அப்புறம் பொருளாக இருக்குன்னு சொல்கிறோம். விஞ்ஞானிகள் தான் சொல்லுவாங்க விண் தான் விண்வெளி அப்படின்வாங்க அவங்க. அப்போ எல்லாமே கடவுளின் வடிவம், இறையருள் வடிவம். அதுலேருந்து வந்தவங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படின்னா ஏன் இவ்வளோ மனுஷங்க இவ்வளோ பேர் வித்தியாசம் இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம ஐயா ரொம்ப நல்ல விவரமாக கொடுத்துருக்காங்க அதில். அதாவது மொத்தம் 16 காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி ஏன் வித்தியாசம் வருதுன்னு. அது டீட்டெயிலாக பின்னாடி அடுத்த சாப்டரில் வரும். இந்த 800 கோடி இப்போ வந்து 800 கோடி பேர் இருக்கும். இந்த 800 பேருக்கு கை ரேகை ஒன்றா இருக்காது, கண் இமை ரேகை இமையோட கண் அது வந்து வித்தியாசம் இருக்கும், முகம் வித்தியாசம் இருக்கும். இந்த நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னே இருந்த முகம், இதுக்கு முன்னே ஒரு நம்ம எவ்வளோ கோடி பேர் பிறந்திருக்காங்க, இனிமேல் எவ்வளோ கோடி, இதில் எதுவுமே வந்து ஒன்றா இருக்காங்க. அப்போ இந்த இறைநிலையோட படைப்பை பாருங்கள், எந்த அளவுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கிறதால தான் நம்ம வந்து இப்போ ஒரு செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் இந்த அளவுக்கு வளர்ந்து எல்லாமே வந்து செக்யூர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஆதார் கைரேகை வைக்கிறோம், அப்போ கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைரேகை இருக்குது. அதே மாதிரி முகத்தோட ரேகையெல்லாம் பார்த்து தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வித்தியாசம், அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அதாவது சுழுமுனை நாடி சென்றாக இருக்கிறது நம்ம உடம்புல இடகலை வலகலை ரெண்டும் பின்னி பிணைந்து முகத்து வரைக்கும் வருது, கருமைய வழியாக வருது. அப்போ அந்த கருமையத்தில் இருக்கிற நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அது தாங்கி வர்றதால தான் அந்த முகத்தில் வந்து இவ்வளோ வித்தியாசம் ஆகுதுன்னு ஐயா விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஏன் விலங்குகளுக்கு என்ன அந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டால், விலங்குகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்காது. நீங்கள் ஒரு 100 ஆடை நிறுத்துறீங்கன்னா சில ஆடுகள் தான் கொஞ்சம் ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்கும், மற்றதெல்லாம் வந்து பொதுவாக ஒரே மாதிரியாக தான் இருக்கும். மனிதனுக்கு வந்து முதுகுத்தண்டு வந்து செங்குத்தாக இருக்குது, நேராக இருக்குது. விலங்குகளுக்கு கிடைமட்டமாக இருக்கும். தேவைப்படும்போது மட்டும் அந்த 2 காலங்களை முன்னே வச்சு அது அதோடய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். இப்போ நம்ம இந்த ரசம் மட்டும் பார்த்துருப்போம், அந்த கட்டடம் கட்டும்போதெல்லாம் பாதரசம் மட்டும் வைப்பாங்க, பார்ப்பாங்க. அந்த இப்போ லேசர்லேயே வந்துடுச்சு. அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் மேடாக இருக்கோ அது அந்த பக்கம் அப்படி கொஞ்சம் லைட்டாக தூக்கும், அந்த மாதிரி. அப்போது அதேமாதிரி நம்மக்கிட்ட உயிராற்றல் வந்து விலங்கினங்களுக்கு வந்து முதுகுத்தண்டு கிடைமட்டமாக இருக்கிறதால பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் தேவைகளை பூர்த்தி பண்ணும்போது கரெக்டாக பூர்த்தி பண்ணி அதை நிறுத்திடும். ஆனால் மனிதனுக்கு வந்து அந்த மூலாதாரம்
இருக்கிறதால அதை வந்து அப்போ வந்து திரும்ப நம்ம இந்த தவம் பண்ணி உச்சநிலைக்கு போகிறோம். உச்சநிலைக்கு வரும்போது தான் அதுதான் துரியத்தில் வரும்போது நம்ம நல்லது கெட்டது இது நம்ம தேவைகள் வந்து குறைச்சி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாழக்கூடிய அளவுக்கு நம்ம மனது பக்குவப்படும். மூலாதாரத்தில் என்னென்ன ஆகும், அது பிறப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மனசை வந்து அலைபாய்ந்து அதுக்குண்டான விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதை உண்மையான நானே அதை உணர்ந்துக்கிச்சுன்னா பிறகு துன்பம் தான் நம்ம செயலில் செய்ய மாட்டோம். அது தெய்வத்துக்குத்தான் தருகிறோம் என்ற உணர்வு ஏற்படும். வீட்டில் பூஜாரிகளை நம்ம வச்சுட்டு ஏதாவது தப்பு பண்ணுவோமா? அங்கே தப்பு பண்ண மாட்டோம். பூஜாரி மூடிட்டு வந்து வெளியில் தான் தப்பு பண்ணுவோம். அதாவது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தொண்டு செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பலனை இதுதான் இந்த பலன் தான் வரும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு பலன் தேவைப்படுதுன்னு என்ன பண்ணுறோம், மரத்தில் வந்து கல்லெடுத்து அறியான்னு வச்சுங்க. ஒருத்தன் கல்லெடுத்து அறியும் போது அங்கே இருக்கிற பறவைகளும் சேர்ந்து வெளியில் அதுக்கு துன்பம். அதே நேரத்தில் அங்கே ஒரு தேன் கூடுதுன்னு வச்சுங்க, அந்த கல் பட்டு அது தேனீக்கள் நேராக வந்து நம்மளை தாக்க போகிறோம். இதனால் அந்த பழத்தையும் வந்து சாப்பிட முடியாது. அப்போது கர்ம வினைகளுக்கு ஏற்ப பழமும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீ பறவைக்கு துன்பம் கொடுத்ததால அந்த தேனீக்கள் ஒன்று உணவுல பழத்தோடு சாப்பிட முடியாது. நீ நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். மகரிஷியும் ஒரு பழைய கவியை சொல்லியிருப்பார். ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போயிடாது. சாயங்காலம் வரும்போது இவைகளெல்லாம் சத்தியமாய் வினையாய் முடியுமாப்பா. இன்னும் அடுத்த சாப்டர் நான்யார் தத்துவத்தை ரொம்ப டீட்டெயிலாக ஐயா விளக்கியிருப்பாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மிக மிக நன்றி. ஒரே ஒரு வேண்டுகோள், இதுக்கு முன்னே இருந்த சித்தர்கள் உத்தம புருஷர்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நடைமுறையில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கின்னு நம்ம இறைநிலை எப்படி அடையலான்றதை ரொம்ப எளிமையாக சொன்னவர் நம்ம மகரிஷியை தான். அதை எல்லோரும் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் சிறப்புற வாழ எல்லாம் உள்ள இறையருளை வேண்டி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.